வணக்கம். பிக் பாஸ் பேசி போன வாரம் கேப் விட்டாச்சு. இந்த வாரம் பேசல. இந்த வாரத்தோட இது வந்து 2 வாரத்துக்கு சேர்த்து பேச வேண்டியது இருக்கு நாம. போன வாரம் வந்து நம்ம எப்படி இருந்ததுங்கிறது ஒரு பக்கம், இந்த வாரம் எப்படி இருந்தது ஒரு பக்கம் பார்க்கணும். இல்ல நம்ம வந்து கமலஹாசன் சாரை பேசுறதுனால அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக திரு கமலஹாசன் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். ஹாப்பி பர்த்டே சார். மகிழ்ச்சி. அவரால் தான் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஷோவே வந்து அவர் வராருன்றதுனால தான் தமிழ்நாடு பூரா பார்க்க ஆரம்பிச்சது. தமிழ்நாடு பூரா பிக் பாஸ் ஷோக்கு வந்து ஒரு ஃபேவரட்டா எல்லாரும் இருந்தாங்கன்னா, வேற யாரும் போட்டிருந்தாங்களா பார்த்திருப்பாங்க, பார்த்துக்க மாட்டாங்கன்னு இல்லை. ஆனா அந்த அளவுக்கு ஒரு ரசனை இருந்திருக்குமான்றது ஒரு பக்கம். இவர் வந்ததுனால வந்து எல்லாருமே வந்து அதை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து அவர் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அவர் வந்து அந்த ஷோக்கு வந்ததுக்கு சொன்ன ரீசன் என்னன்னா, 2 கோடி பேர் இந்த ஷோவை பாக்குறாங்கன்னா நான் டைரக்டா 2 கோடி பேர் வீட்டுக்கு போயிடுறேன், அதனாலதான் நான் இத வரேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. அதுக்காக தான் கமலஹாசன் இந்த உண்மை. ஷோவை காசையும் வாங்கிட்டு மக்களையும் சந்திக்க முடியுது. ஆமா 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 ஆமா, உண்மை உண்மை. அது அது அந்த மாதிரி விளக்கம்லாம் அவரை தவிர யாரும் அழகா கொடுக்க முடியாது. அது அழகான ஒரு விளக்கம். அது வந்து நான் வந்து பேசுறது பல பேர் என்ன சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அழகா பதில் சொன்னார். நான் நேரடியா மக்கள் கிட்ட பேசுறேன். ஒரு ஷோ பேசும்போது நான் எவ்வளவு தூரம் பேசுறேன், நேரடியா மக்கள்கிட்ட போய் சேர்றேன் அப்படின்றது சொன்னாரு. அருமையான ஒரு இது. அவருக்கு பிறகு வந்து விஜய் சேதுபதி வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாரு, அதை கையாளுறாரு. அடுத்த வந்து கமலஹாசனுக்கு வந்து கோவிட் வந்துடுது. அந்த நேரத்துல சிலம்பரசன் பண்ணாரு, அவருமே நல்லா தான் பண்ணாரு. ஆக்சுவலி நல்லா தான் பண்ணாரு. ரம்யா கிருஷ்ணன் ஒரு வாரம் பண்ணாங்க. ஆனா அது கண்டினியூஸா ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் அது வந்து ஒரு ஒரு ஹேண்ட் இருக்கும் நம்மளுக்கு அதை இது பண்றதுக்கு. நடுவுல வந்தா கொஞ்சம் தொடர்ந்து தொடர்ந்து கையாளுற விஜய் சேதுபதியே திண்டாடுற லெவலுக்கு இன்னைக்கு இருக்குது. நீங்களாம் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஒருத்தர பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு பிறந்த நாள். பிக் பாஸ் வந்து அவரு கமலஹாசன் அவரு வந்து பேச போறாரு அப்படிங்கறதுனாலதான் நான் பிக் பாஸே பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால. அதுக்கு முதல்ல வரைக்கும் எனக்கு பிக் பாஸ் எல்லாம் பார்த்தது இல்ல. எல்லாரும் சொல்ற மாதிரி அதுல என்ன எல்லாம் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான். ஏன்னா அங்க நைஜீரியால இருந்த வரைக்கும் அந்த இங்கிலீஷ்ல வரும் நைஜீரியன் அவங்களது பிக் பாஸ் எல்லாம். நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம். சோ அப்படியே விட்டாச்சு. இங்க கமலஹாசன் வராரு அப்படின்ன உடனே தான் வந்து பார்க்கவே ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வீக்கெண்ட் மட்டும் சனி ஞாயிறு மட்டும் தான் பார்த்தேன். ஏன்னா அப்ப மட்டும்தான் கமலஹாசன் வருவாருன்னு. அப்புறம் பார்த்தா அவர் அந்த ஹோல் வீக்கை பத்தி தான் பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹோல் வீக் எதுவும் பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அதுதான் சார். நானுமே வந்து கமலஹாசனை எந்த விதத்துல மிஸ் பண்றேன் அப்படின்னாக்கா, அவரோட தமிழை மிஸ் பண்றேன். அதே மாதிரி அவர் வந்து புக்கு ரெஃபர் பண்ணுவாரு. அந்த புக்கு ரெஃபர் பண்ணுவாரு. அந்த புக்கு ரெஃபர் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. நான் கோபல்லபுர கிராமம் படிச்சது வந்து அவர் சொல்லிதான் நான் படிச்சேன். அதனால அவர் சொல்ற புக் எல்லாமே நல்லா இருக்கும். அதுதான் எனக்கு அந்த விதத்துல நான் மிஸ் பண்றேன். ஆனா விஜய் சேதுபதி வந்து அவர் ஹேண்டில் பண்றத வந்து இப்ப எப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ எனக்கு அடிக்கடி என்னையே நினைச்சுக்குவேன் நானு. ஏன்னா ஒரு இது ஒண்ணுனாலும் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா தான் ஹேண்டில் பண்ணுவேன். அவர் விஜய் சேதுபதி வந்து எந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் லூப் ஹோல் கொடுக்காம எல்லா இடத்துலயும் அடிக்கிறாரு. ஒரு ஸ்ட்ரிக்ட் அம்மாவா இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கிறாரு விஜய் சேதுபதி. ஆனா அவர் என்னதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் இந்த முறை உள்ள இருக்கிறவங்கள ஒண்ணுமே பண்ணவே முடியல. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் கெஸ்டா வந்த நம்ம தீபக் சொன்னா பாருங்க, உங்களுக்கு இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லிட்டு பார்வதியை பார்த்து கேக்குறாரு, திருந்தாத இடங்கள் இருந்தன லாபம். ஆனா அவன் பயங்கர கிளவர், எனக்கு தெரியாதுன்ட்டு அந்த பாட்டை. ஆனா அதை எடுத்து வச்சு கனி பாடிட்டாங்க சூப்பரா. நல்லா இருந்துச்சு அது. ஆனா இப்போ என் பொண்ணு சொன்ன மாதிரி சார், இந்த ஜெனரேஷனோட இது வந்து நல்லா தெரியுது. தலைமுறை வந்து 6ல எப்படி இருந்தது, பிக் பாஸ் 6ல, பிக் பாஸ் 7ல எப்படி இருந்தது, இப்ப 8, இப்போ 9ல வந்து இக்கால தலைமுறைகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை பார்த்தாலே ஒரு பெரிய ஒரு ஆதாரம் நிரூபிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த விதத்துல வந்து கொஞ்சம் கருத்து மாறுபடுது எனக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த தலைமுறையில இப்ப இருக்கிறதுலயே ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தானே, வித்தியாசமா தானே இருக்காங்க. 4 பேர் இதே தலைமுறை பசங்க தான்.
ஆனா வந்து அவங்க வந்து அவங்களோட சிந்தனை ரொம்ப சிறப்பா இருக்குல்ல, கொஞ்சம் கையாளுற விதமும் சிறப்பா இருக்குல்ல. ரொம்ப இப்ப அந்த தேவையில்லாத பேசுறதுன்றது தேவையில்லை. எங்க தேவையோ அங்க பேசுற பிள்ளைங்களும் இருக்குது. அது கண்டிப்பா பார்க்கும்போது சார். அதுக்கு பார்க்கும்போது அந்த மெச்சூரிட்டின்றது ஒரு சிலருக்கு இருக்குதுன்றது தானே. எத்தனை தலைமுறை வந்தாலும் அந்த மெச்சூரிட்டின்றது ஒரு தெளிவுன்றது ஒரு சிலருக்கு இருக்குது, தெளிவில்லைன்றது ஒரு சிலருக்கு இருக்குது, வேணும்ட்டு நாம இப்படிதான் இருக்கணும்ன்றது ஒரு சிலருக்கு இருக்குது, ஒண்ணுமே கரெக்ட் சார். தெரியாத நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அது அது இன்னும் அதை பார்க்கும்போது தான் கொடுமையா இருக்கு. என்ன என்னதான் நம்ம பார்க்க கூடாது, ஷோ பார்க்க கூடாதுன்றது ஒரு பக்கம் நினைக்க பார்க்கும்போது தோணுனாலும் இப்படிதான் இருப்பாங்க மக்கள். ஒரு சில எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல பல ரகங்கள் வருவாங்க. பல பல வித்தியாசமான மக்களை பார்க்க பார்க்க நேரிடும். அது பிக் பாஸ் ஷோன்றது இது வந்து ஒரு எமோஷனல் ஏரியா தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அந்த எமோஷனலை கையாளும். நீங்க சொன்னது வந்து Emotional 100% ஏரியானா கரெக்ட். சிரிக்கிற அந்த விஷால விக்ரம வந்து நேத்து அழ வச்சுட்டாங்க. அவனே சொல்லிட்டான், நான் ஒரு காமெடியன், என்னோட எமோஷனல தூண்டி விட்டு இன்னைக்கு அழ வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டான் அவன். அந்த எமோஷனல் நல்லாவே வந்துருச்சு. கரெக்ட் சார். இல்ல இப்போ ஸ்டீஃபன் சார் சொன்னதுக்கு இன்னைக்கு ஒரு இது நடந்து போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த இதுல 96ல நடிச்ச அந்த பொண்ணு, அவங்க வந்து எவ்வளவு தெளிவா அவங்க அந்த இன்டர்வியூல அந்த பொண்ணு பேசியிருக்கு. அந்த பொண்ணை பார்த்து ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு இந்த பொண்ணு வந்து நான் அதை அப்செக்ட் பண்றேங்கிறத எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அந்த சில இந்த தலைமுறையிலயும் சில பேர் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணு ஒரு உதாரணம். அவங்க பேர் என்ன சார்? கௌரி கௌரி கிஷன். கௌரி கிஷன். கௌரி கிஷன். கௌரி கிஷன். அந்த பொண்ணு ரொம்ப, நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப டேரிங்கா அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி அந்த பொண்ணு பேசியிருக்கு. எனக்கு அந்த வீடியோ காலையில பாத்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து நான் நினைச்சேன், எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணு கலங்குற மாதிரி போச்சு அந்த பொண்ணு பேசும்போது. ஏன்னா அந்த அந்த இடத்துல நான் இருந்திருந்தா கூட ஒருவேளை கண்ணுல தண்ணி வந்திருக்கும்னு நான் நினைச்சேன். அதையே இன்னைக்கு அவங்க FB-ல வந்து கிருத்திகா தரன் இருக்காங்க இல்லைங்களா, நம்ம நம்ம உங்களுக்கு நம்ம நம்ம தளத்துல பேசினவங்க, அவங்க வந்து எழுதியிருந்தாங்க, நான் இருந்தா கூட இந்த இடத்துல கண்ணு கலங்காம இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி. எனக்கும் அதே ஃபீல் இருந்தது காலையில அந்த வீடியோ பார்க்கும்போது. ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. கிருத்திகா வந்து இந்த மாதிரி விஷயத்தை பத்தி எழுதுறதுல எல்லாம் அவங்க ரிலேட்டு, அவங்க பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு அது நல்லா எழுதியிருக்காங்க. எப்பயுமே பேசுவாங்க என்கிட்ட, ஒரு நாள் பேசுவாங்க, பேசணும் சொல்லிடுவேன் நான். பாராட்டுகள். பார்ப்போம். சொல்லுங்க. இந்த வாரம் நம்ம இந்த வாரம் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தாங்க. 4 பேர் வந்திருக்காங்க. அதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சாண்ட்ராவும் பிரஜனா வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த முறை வந்த வைல்ட் கார்டு என்ட்ரில வந்த 4 பேருமே நல்லா ஃபெமிலியர், எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஆளுங்க 4 பேருமே. திவ்யாவும் நல்லா சீரியல் ஆக்ட் பண்ணிருக்கா. அதே மாதிரி அமித்தும் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அமித் பார்கவ. சாண்ட்ராவையும் பிரஜனா வந்து மக்கள் வந்து கொஞ்சம் மறந்துட்டாங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நடிச்சவங்க. இவன் வந்து பிரஜன் வந்து விஜய் டிவில நிறைய நடிச்சான். அவன் வந்து சன் டிவில ஆங்கரிங் பண்ணின்னு இருக்கும்போது நான்லாம் பார்த்திருக்கேன். ஆனா 4 பேருமே நல்ல, இந்த முறை 4 பேரும் நல்லா ஃபெமிலியரா வந்தாங்க. ஆனா அவங்க 4 பேருமே கூட உள்ள வந்து கொஞ்சம் திணறிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவங்களால கரெக்ட் திணறிட்டாங்க. ஆக்சுவலி வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வரவங்களோட பாடு திண்டாட்டம் தான். போன முறை வந்து மஞ்சரி வந்தப்பவே, வைல்ட் கார்டுல வந்தப்பவே அவளை வந்து ஃபுல்லாவே எல்லாமே வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவ வந்து ஆனா அதுல ஸ்டபனா இருந்துதான் அந்த டாப்ல போனா மஞ்சரி. ஒவ்வொரு முறையுமே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து அந்த கதிதான். ஏன்னா வந்த உடனே அவங்க வெளியில அனுப்பணும் அப்படின்றதுலதான் இவங்க எல்லாமே குறிக்கோளா இருப்பாங்க இல்லையா. அத மாதிரிதான் இந்த முறையும் இவங்க 4 பேர், இந்த 4 பேரும் இவங்களோட ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி இவங்க வந்து ஜெயிக்கணும். அது தாழ்வாங்களா அப்படின்றது தான் எனக்கு சந்தேகமா தான் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா திவ்யா வந்து அப்படி கத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த திவ்யா இன்னைக்கு உள்ள வந்த உடனே அவளே வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்டா. அவளால முடியல, அதுதான் உண்மை. அந்த வீடு அவளை அந்த மாதிரி பண்ணிடுச்சு. ஆனாலும் இவங்களும் ஒருத்தருமே வந்து போன முறைலாம் வந்து கேப்டன்னா அந்த கேப்டனுக்கு மதிப்பு கொடுப்பாங்கப்பா எல்லாருமே. போன சீசன்ல எல்லாம் சரி அப்படின்வாங்க. அதே மாதிரி வந்து பிக் பாஸ் குரல் கேட்ட உடனே எல்லாரும் எங்க இருக்கிறாங்க, எல்லாரும் வந்து சீட்டை எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, உட்காருவாங்க. இந்த சீசன்ல இருக்கிறவங்க இவங்க பேசிக்கினே இருக்கிறாங்க, அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆளுக்காளே இவங்க நேத்து கூட இவங்க 3 பேரை உட்காந்து பேசும்போது, தீபக், மஞ்சரி, பிரியங்கா 3 பேரும் பேசும்போது கூட இவங்க எல்லாருமே வந்து
ஷோவை நல்லா கொண்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், அவங்கள வெளிப்படுத்தணும்ன்றதுலதான் எல்லாருமே குறிக்கோளா இருக்கிறாங்க. அதனாலதான் எல்லாருமே கத்துறாங்க. அப்பதான் அவங்க எல்லாம் ப்ரொமோல வர முடியும்னு எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் இப்படி பண்றாங்க அப்படின்றத அவங்க 3 பேருமே நேத்து சொன்னாங்க. இப்ப சார் சொன்ன இந்த தலைமுறையில இருக்கக்கூடிய நல்லவங்கல்ல ஒருத்தன் கூட உள்ள இல்ல. அதுதான் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபர் வந்து உள்ள இல்ல. எல்லாரும் அவங்க எல்லாரும் நல்லவங்க தான், யாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லவங்க தான். சிச்சுவேஷன் தான் வந்து அந்த மாதிரி மாத்துது. இப்ப சார் சொல்ற மாதிரி ஒரு ஆள் அங்க உள்ள இல்ல. என்ன சார் சார் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சார், த ஷோ கேன் பி க்ளோஸ்ட். 1 வீக் டைம் கொடுத்து, தே ஹவ் பீன் வார்ன்ட், பட் தே ஹவ் நாட் ரிப்பன்டட், தே ஹவ் நாட் ஆக்டட் அக்கார்டிங்லி. இந்த வாரம் வந்து இன்னும் ஒரு வாரம் டைம் உங்களுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எத்தரும் என்னென்ன தப்பு பண்ணாங்க, என்னென்னலாம் வந்து தவறு நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணலன்னா ஷோ ஷுட் பி க்ளோஸ்ட். என்னோட அபிப்பிராயம் தான். இந்த ஷோ வந்து தமிழில் வந்த 9 ஷோலே வந்து ஒஸ்ட் ஷோ இதுதான். அதே மாதிரி இதே மாதிரி வந்த நிறைய கண்டஸ்டன்ட்ஸ், மோசமான கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு 2 பேர், ஒருத்தர் 2 பேர் வந்து இது வரைக்கும் வந்ததுலே இது ஒர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்ஸ். அனதர் திங், இன்னொன்று சொல்கிறேன் நான். விஜய் சேதுபதி அது கேட்கல, எந்த கண்டஸ்டண்ட்டுமே கேட்கல. இந்த திவாகர் வந்து டாக்டர்னு சொல்லிட்டு, இஸ் நாட் அ டாக்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், he has studied only பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, பிபிடி. ஓகே, பிபிடி படிச்சுட்டு வந்து டாக்டர்னு சொல்லிக்கூடாது. நான் பிஎஸ்சி படிச்சுட்டு டாக்டர்னு சொல்லிக்க முடியுமா? ஏ ஃபிசியோதெரபிஸ்ட் இஸ் நாட் அ டாக்டர். ஓகே, எம்பிபிஎஸ் வந்து டாக்டர் ஆகலாம். ஃபிசியோதெரபிஸ்ட் எப்போ டாக்டர் ஆவார்னா அவர் பிஹெச்டி பண்ணணும் ஃபிசியோதெரப்பியில். இது வந்து ஒரு தவறான தகவல். இல்ல சார், அது வந்து என்னன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தளத்துல கூட ஒருத்தர் பேசியிருக்காரு, ஞாபகத்துக்கு தான் தெரியல உங்களுக்கு. இதே பிசியோதெரபி படிச்சுட்டு அவங்க 5 வருஷம் படிச்சாங்கன்றதுக்காக அவங்க டாக்டரும் தன்னை சொல்லிக்கிறாங்க, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அப்ரூவல் எதுவும் கிடையாது. ஆனா வந்து இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு டாக்டர்னு சொல்லிக்கிறவங்களோட அவங்களோட மனநிலை, அவங்க நடந்துக்கிற விதம் பாத்தீங்கன்னா, திவாகர் எப்படி நடந்துக்கிறாரோ அப்படிதான் இருக்கிறாங்க. இதே பிசியோதெரபி படிச்சவங்களும் இருக்கிறாங்க, பலர் வெளியில சொல்றதுல நான் உங்களை டாக்டர்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது இல்ல. இந்த மாதிரி டாக்டர்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறவங்களோட மனநிலை, இவர் எப்படி இருக்கிறாரோ அதே மனநிலையில தான் பலர் இருக்காங்க. அவங்களோட நடவடிக்கை, அதாவது தன் நிலையை உணராத பல வேற மாதிரி பார்க்கிறாங்கன்றது ஒரு நிதர்சனம். இது உண்மைதான் நீங்க சொல்ற. அவருடைய ரீல்ஸ் இருக்குல்ல, அவருடைய யூடியூப் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய கமெண்ட்ஸ்ல பல பேர் இதை மென்ஷன் பண்றாங்க. என்ன சொல்லுது சார்? ஏஐ வந்து என்ன சொல்லுதுன்னா, physiotherapist with a doctoral degree like a DPT may use the title doctor to reflect their specific. ஏஐ இல்ல மேடம், நீங்க மெடிக்கல் அசோசியேஷன் படி they cannot be called a doctor. They are not members of medical association. நீங்க டாக்டர், மெடிக்கல் லைன்ல டாக்டர்னு சொன்னீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் எ நம்பர். இவர் பிசியோதெரபிஸ்ட் நம்பர் இருக்குமே ஒழிய இந்த மெடிக்கல் அசோசியேஷன் சர்டிஃபை பண்ண நம்பர் இருக்காது. அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கு. லைசன்ஸ் இருக்கு அதுக்கு. இந்த மெடிசின்ல நீங்க பிஹெச்டி டாக்டர்னா சர்டிபிகேட் இருக்கு. given by a university, certified university வந்து அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி வந்து கொடுக்கணும். அல்லது இவர் வந்து பிஹெச்டி பண்ணிருக்கணும் பிசியோதெரப்பில. ரெண்டுமே கிடையாது. ஆனா இது உண்மைதான் சார், நீங்க சொல்றது எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. எனக்கு வந்து 27 இயர்ஸ் இருக்கும் போதே இந்த ஹீல் பெயின் வந்துச்சு சார். ஹீல்ஸ் போட்டு கட்ட ஹீல்ஸ் போட்டு நடந்து ஹீல் பெயின் வந்துச்சு. அந்த ஹீல் பெயின் வந்துட்டு நாங்க என்ன பண்ணுவோம், அந்த பிசியோதெரபிஸ்ட்லாம் அப்பதான் நிறைய வந்துட்டு தனியா கிளினிக் வச்சுட்டு, டாக்டர் வித்யா ஞாபகம் இருக்கு, மேடவாக்கத்துல ஐநாவரத்துல நாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம். நான் வந்து பேசும்போது அவங்கள டாக்டர்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க டாக்டர் சொல்லாதீங்க. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, எனக்கு மேடம் சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. எப்பனே எனக்கு 28 வயசுனா கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆனா அவங்க அப்ப சொன்னாங்க டாக்டர் சொல்லாதீங்க என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சுமதி இங்க நம்ம தடத்துல வந்து பேசினாங்கல்ல, இந்த நேச்சர் கியூர், அவங்க வந்து she cures patients abandoned by doctors, but she doesn't call her a doctor. அவங்க வந்து ஹீலர் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க.
மோர் சொல்ல குவாலிஃபைட், முடியாது. மோர் எஃபிஷியன்ட் தேன் மெனி டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் எதுவும் செய்ய முடியாதுங்கிற கேஸ் அவன் சரி பண்ணுறாங்க. அம்னா ஷீ டசன் கால் ஹர் டாக்டர். ஒரு ஜஸ்ட் ஒரு டிகிரி பிபிடி படிச்சுட்டு அவன் எத்தனை பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார் யூடியூப்ல. ஏன் இது மாதிரி டாக்டர் டாக்டர்னு சொல்கிறீங்க? இந்த ஆங்கரிங் பண்ணுறவங்க கூட டாக்டர் திவாகர் சார்னு சொல்கிறாங்க. இது வந்து அவனுடைய ஆழ் மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு அது. he doesn't, he is not aware what is fact. பேசுவோம் சார். ஏன் வந்து யாரும் சொல்றது இல்லைன்னு தெரியல எனக்கு. உண்மைதான் உள்ள உண்மைதான். போறவங்களும் சொல்ல நிறைய பேசியதை hospital விட்டுருங்க. இல்ல இல்ல இன்னொரு விஷயம், நான் அவங்களுக்கு தெரியாது, உள்ள இருக்கிறவங்களுக்கு பலருக்கு இதனுடைய விஷயங்கள் மத்த தெரியாது, வியாக்கியானம் தெரியுதா? விழிப்புணர்வு தெரியாது சார். வியாக்கானம் பேசுறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டுனா வியாக்கானம் பேச மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சு ஒரு தெளிவு இருந்ததுன்னா வியாக்கானம் பேச மாட்டாங்க. தெரியாத அறகுறைக்கு தான் வியாக்கானம் பேசும். இல்ல அதுதான் அவருக்கு எதுவுமே தெரியல. போன வாரம் விஜய் சேதுபதி நீங்க திருப்பி ரீல்ஸ் பண்ணக்கூடாது, நீங்க ரீல்ஸ் பண்றதா இருந்தா வெளியவே பண்ணிருக்கலாம். இந்த இடம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பேர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க வெளியவே இருந்திருக்கலாம், நீங்க ஏன் உள்ள வந்தீங்க, நீங்க ரீல்ஸ் பண்ணாதீங்கன்னு அவ்வளவு சொல்லியும் இவர் அடுத்த நாளே ரீல்ஸ் பண்றாரு பாருங்க. கூட அமித்தும் நின்னுக்கினாரு, எல்லாமே சிரிச்சு கலாட்டா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அவர் வந்து ரீல்ஸ் பண்றாரு உட்காந்து. அதே மாதிரி நேத்து வந்து அந்த டாஸ்க்ல வந்து அவரை வந்து மாத்திட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த உடுப்பெல்லாம் லக்கி போட்டு மேனோ குட் மேனோ. அந்த 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 ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு கூட அவரு ரீல்ஸ் தான் பண்றாரு. நான் அவங்க எல்லாம் வந்து பேசக்கூடாது, நானு மக்களை பார்த்து இன்னைக்கு நான் பேசக்கூடாது, நான் கடகடன் ரீல்ஸ் பண்ணிடுறேன் கடகடன் சொல்லிட்டு அந்த கட்டபொம்மன் அந்த அந்த டயலாக சொல்லி அந்த ரீல்ஸ் அந்த மனுஷன் சொல்லி முடிச்சாரு. பக்கத்துல வந்து பிரவீன் நின்னு இருந்தாரு. இவன் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே உள்ள ஓட்டாரு அவரு. ஆனா அந்த அவரு மாதிரி வந்து அவர் ஆக்சுவலா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தாரு. நான் அவரு பேர் என்ன, அதுக்கு முதல்ல பண்ண அந்த பையன் சபரி, அந்த பையன் பண்ணப்போ ரொம்ப சின்சியரா நின்னுட்டே இருந்த, அப்படி உட்கார்ல ரொம்ப இவரு வந்து எல்லாரும் உட்கார்ந்து எல்லாம் பண்ணிட்டாரு. அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு உண்மையா நடந்துக்குது அவர் ஒருத்தர் தான். ரொம்ப சின்சியரா நின்னுட்டு இருந்தாரு. இதுல எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த புதுசா வந்தப்ப சாண்ட்ராவும் பிரஜனும் வந்து அறிமுகப்படுத்துறப்ப சாண்ட்ரா நான் வந்து போன உடனே எல்லாரையும் ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்புறேன் அப்படின்றது அந்த ஓவர் கான்பிடென்ட் அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருக்க கூடாது. ஏன்னா இதே அங்க உள்ள போனவனே இவங்களோட நிலைமை என்ன ஆகும்ன்றது நமக்கு தெரியுதே தவிர இவங்க உணர்லையோ அப்படின்றது ஒரு இது இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஓவர் உள்ள போயிட்டு வேற ரொம்ப பேசுறது வந்து அவங்கள பேசுறது வந்து அது இவங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜா இருந்தது. பேசாம செயல காமிச்சிருக்கணும். பேசாத செயல்ல காமிக்கும் போது என்ன ஆகுனா வெளியில தெரியாது எப்படி அட்டாக் பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்கன்ட்டு. இவங்க ரொம்ப ஓவர் கான்பிடென்டா காமிச்சு மக்கள் கிட்டயும் ஒரு பேரை இது பண்ணி அங்க போனவனே எல்லாம் டவுன் ஆனுவேன். இது நடக்கும்ன்றது அதுக்குள்ள பேசும் போதே நான் நினைச்சேன், நான் ஏன் இப்படி பேசுது இந்த பொண்ணு. அப்புறம் வந்து அங்க உள்ள போச்சுன்னா மாறுமே, இது சூழ்நிலை மாறுமே, நமக்கு தான் தெரியுமே. ஏன்னா இங்க இங்க எமோஷனலா நமக்கு தெரியறது அவங்களுக்கும் தெரியும்ல, அவங்களும் பாத்துட்டு தானே போறாங்க. இருந்தும் ஆனா பயங்கரமா வாய் விட்டு பார்த்துட்டு வந்து கூட நீங்க பேசிட்டு போய் மாட்டேங்கிறீங்களா, சிக்கல்ல மாட்டேங்கிறீங்களா, உங்களுக்கு அகேன்ஸ்டா நடந்துடுச்சு இல்ல. அப்ப அந்த அளவுக்கு ஓவர் கான்பிடென்ட்ன்றது இருக்கக்கூடாதுன்றதுதான். யார் வயல் காட்டுற போனாலும் இந்த மாதிரி பேசுறதை விட என்னால முடிஞ்சத முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும்ன்றதுதான் இது. ஒவ்வொரு இனி வரும் வயல் காட்டுற வரவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து இதை கொஞ்சம் உணரணும்ன்றது ஒரு தகவலா சொல்லலாம். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வீக்கே நாமினேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கே ஒரு வாரத்திலே எல்லாருமே நாமினேஷன் பண்ணியாச்சு. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டை மட்டும் ஏன் ஒரு வாரம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. நீங்க அவங்களுக்கு நான் ரிலாக்ஸேஷன் 15 days கொடுத்துருந்தீங்கன்னா இவங்களுக்கும் கொடுத்துருக்கலாம். இவங்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த முறை நாமினேஷன் ஃப்ரீ கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு. கரெக்ட், நியாயமான கேள்வி அது. ஆமா, அந்த 2 ஏன்னா நாள்ல எப்படி எலிமினேட் பண்ண முடியும்? அது பண்ண முடியாது. ஆனா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 15 days ஒரு வாரம் ஃபுல்லா எல்லாருமே இருப்பாங்க. 15th செகண்ட் வீக் தான் எல்லாருக்குமே நாமினேட் பண்ணுவாங்க. இந்த 2-3 சீசனா தான் வந்து அந்த 7 daysலயே நாமினேஷன் பண்ணி வெளியில அனுப்புறாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கல அப்படின்றது தான் எனக்கு ஒரு கேள்வி. அது மேனேஜ்மெண்ட் டிசிஷன். அது வந்து மேனேஜ்மெண்ட் டிசிஷன் வரவங்களை பொறுத்தும் இருக்கணும். இப்ப இப்படி கூட நினைச்சிருக்கலாம்ல, ஏன் இவங்களுக்கு கொடுக்கலன்னா இவங்க கொஞ்சம் வந்து இப்ப இருக்கிறதுல இந்த 4 பேர் கொஞ்சம் மெச்சூர்டு பீப்புள், கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூர்ட் பீப்புள், ரெண்டாவது ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆனவங்க, கொஞ்சம் தெளிவானவங்க இருக்கிறதுனால சரி ஒரு வாரம் இருக்கட்டுமே. ஏன்னா வந்த உடனே வந்து
எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். அப்படி கூட மேனேஜ்மெண்ட் வந்து அந்த குழு வந்து யோசித்திருக்கலாம். அதனால ஒரு வாரம் அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கலாம். அது தவறு இல்லைன்னு தோணுது எனக்கு. ஆனா நீ கேட்ட கேள்வி வந்து கரெக்ட், சரியான கேள்விதான். அது வந்து மேனேஜ்மெண்டோட இதுதான், அவங்களோட டிசிஷன் தான். இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாருவோட இது வந்து இந்த ஒரு வாரம் இந்த வைல்டு கார்டு என்ட்ரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பிஹேவியர் மாறிதான் இருக்கு. ஏன்னா அந்த கவுண்ட்ராக்ட் கொடுத்தது வந்து உங்க பேர் வர மாட்டேங்குது, புதுசா வந்திருக்காங்கல்ல சார், அவங்க பேர் என்ன? திவ்யா இல்ல சார், இன்னொருத்தங்க. சாண்ட்ரா. சாண்ட்ரா. சாண்ட்ரா அவங்க வந்து நல்லா, அவங்க வந்து நேத்திக்கு சாண்ட்ராவோட கவுண்டர் வந்து கிட்டத்தட்ட பாருவுக்கு வந்து பாரு வந்து எப்படின்னா யாரும் சொல்றத காதுல வாங்கிக்காம அவங்க பாட்டுக்கு அவங்க பேசுறத பேசிட்டே போயிட்டு இருப்பாங்கல்ல. அதே இதை வந்து சாண்ட்ரா கிட்டயும் ட்ரை பண்ணாங்க. ஆனா அது கொஞ்சம் தான் ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. நேத்திக்கு ரொம்ப ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க சாண்ட்ரா வந்து. நல்லா பண்ணாங்க. ஆனா சாண்ட்ரா வந்து எனக்கு என்ன பெரிய ஒரு இதுன்னா, சாண்ட்ரா வந்து அவரு தான் சொன்னாரு பிக் பாஸ் இந்த மாதிரி நீங்க போய் இதை வந்து சீக்ரெட் டாஸ்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஏன் போய் பிரஜனை சூஸ் பண்ணாங்கன்னே தெரியல. அவங்க வந்து அவங்கள சூஸ் பண்ணிருக்க கூடாது. அவங்க வந்து நேரா போய் திவ்யா கிட்ட பேசியிருக்கணும், அல்லது வேற யாரையாவது அவங்க சூஸ் பண்ணிருக்கணும். என்ன நினைச்சிருப்பா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தா கொஞ்சம் சீக்கிரட் இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். இல்ல சார், அவங்க ரெண்டு பேரும் பேசுறது அவங்களோட செல்ஃபிஷ்னஸ் தான் அங்க, அவங்களோட செல்ஃபிஷ் தான் தெரிஞ்சது. அவரு கூட போட்டுக்கிட்டா நம்மளுக்கு டாஸ்க்ல நம்மளுக்கு ஸ்டார் கிடைக்கும் ரெண்டு பேருக்கும் அப்படின்ட்டு அந்த அம்மா பிளான் பண்ணிச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அந்த இடத்துலயே அது விட்டு கொடுக்கறதுக்கு அதுக்கு மனசு வரல சாண்ட்ராக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். வேற யாரனா சூஸ் பண்ணிக்கலாம். அமித்தை சூஸ் பண்ணிருக்கலாம். அமித்தை கூட சூஸ் பண்ணிருக்கலாம், நல்லா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒடுக்கப்பட்ட வாய்ப்பு சரி, இது ஒரு எவ்வளவு நாள் இருக்குதோ நம்ம வீட்டுக்காரருக்கு பயன்படுத்திட்டாங்க. அது ஒண்ணும் பெரிய விஷயம். அதுதான் சார், அந்த இடத்துல எல்லாரும் அவங்கள பாப்பாங்கிற நினைப்பு தான் இருக்கணுமே ஒழிய நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் அங்க வந்து கவனிக்கப்படும். இல்ல சார், இப்போ ஸ்டீஃபன் சார் சொன்னது நான் ஆமோதிக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அவனுக்கு ஏதாச்சும் கிடைக்கணுன்றதுல அந்த பொண்ணு ரொம்ப இதா இருக்கு. அவங்க ரொம்ப ஃபேமிலியில கஷ்டப்பட்டவங்கங்கிறனால அந்த பொண்ணுக்கு இயல்பா அது வந்துருச்சு போல இருக்கு. நீங்க நானும் நியாயமா தான் சொல்லணும்னு நினைப்பேன். பட் அந்த பொண்ணுக்கு வந்ததுக்கு காரணம் பின்னாடி இதுதான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. இல்ல அதாவது இன்னொரு விஷயமா நான் என்ன பாக்குறேன், உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றும் பெரிய நியாயவாதி கிடையாது சார். இல்ல சார், இப்ப அவங்க பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க சரியா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆள் அவங்க வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த ஆள் பிரஜின் கிடையாது. அது அவரும் விஜய் சேதுபதி சார் உள்ள போகும்போதே சொல்லிதான் அனுப்பிச்சாரு, நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சிருக்காரு. சோ அத கொஞ்சம் அவங்க யோசிச்சிருக்கணும். ஆனா அந்த டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லா விடுறேன்னு சொன்னவங்க அதை கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிருக்கணும். அந்த டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்களே. அந்த டாஸ்க் வந்து அவங்க கொடுத்த டாஸ்க் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. இதுல எனக்கு ஒரு டவுட், இப்ப நீங்க சாண்ட்ரா பண்ணது வந்து பிரஜினுக்கு மட்டும்தான் தெரியுமா அல்லது திவ்யாவுக்கும் தெரியுமாங்கிறது ஒரு டவுட் வருது. ஏன்னா திவ்யா வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அக்ரெசிவா அவங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல. இல்ல அங்க சொல்லிருக்க மாட்டாங்க. அது சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லனா கூட அவங்களுக்கு ஏதோ புரிஞ்சு போச்சு அப்படின்னு தோணுது எனக்கு. அவங்களா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா ஓகே. ஆனா இவங்க சொல்லிருக்க மாட்டாங்க. சொன்னா தெரியும். எல்லாம் பிக் பாஸ் இல்ல, எல்லாமே ரெக்கார்டட் தானே. அதுல வாய்ப்பு இல்ல. அவருக்கு ஒருத்தருக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல, சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. இன்னொன்னு சார், எனக்கு இன்னும் இந்த சீசன்ல என்னன்னா, ஒரு 4-5 பேர் வந்து சும்மாவே இருக்காங்க. பட் சும்மா இல்லைன்னா பெருசா ஒன்றும் செய்யல. ஆனா எலிமினேஷன்ல இருந்து ஒரு ஏதர் பாஸ் வாங்குறாங்க, இல்லைன்னா காப்பாற்றப்படுறாங்க. ஏன் ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னே புரியல எனக்கு. குரூப்பிசம் சார், அது குரூப்பிசம். ஆனா வினோத் நல்லா பண்றாரு. கானா வினோத் நல்லா பண்ற மாதிரி, நல்லா பாட்டு பாடுறாரு, டக்கு டக்குன்னு ஜென்ஸ்ல பாத்தீங்க நல்லா பண்றாங்க. ஒரு சில பேர் வந்து இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும் அது. அதை வந்து வெளியில வந்து அந்த ஆதிரை சொல்லியிருக்கு, சும்மாவே உட்காந்துருக்காங்க, அவங்களாம் ஒண்ணுமே செய்யாம ஒரு 4 பேர் இருக்காங்க. சர்வைவிங். ஆமா, ஆதிரைலாம் நல்ல கண்டஸ்டன்ட் தான். ஆனா அவ போயிட்டா ஆக்சுவலி. ஆதிரை போனதுக்கு காரணம் என்னன்னா, வந்த அப்படியே ரொம்ப கொஞ்சம் வாய் துட்கா பேசி எல்லாரையும் மதிக்காத கொள்ளாது அந்த ஒரு மாதிரி ரியாக்ஷன் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதனால வாய் துடுக்கா எல்லாரும் தான் சார் பேசிட்டு இருக்காங்க. அதான் இருந்தது.
ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருக்கு. அது ஓகே ரைட், என்ன பண்றது சில விஷயங்கள். இல்ல அது சார் அவங்க ரெண்டு இல்ல பேருக்கும் கான்ட்ரடிக்ட் ஆயிடுச்சு, கமருதீனுக்கும் ஆதிரைக்கும். இப்ப கமருதீனுக்கு நாராயணமூர்த்தி கான்ட்ரடிக்ட் சார் சொல்ற வந்துச்சு. மாதிரி துஷார் எல்லாமே வந்து அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நேத்துதான் ஏதோ கொஞ்சம் அப்படியே வெளியில வந்திருக்கான். நேத்துதான் ஏதோ கொஞ்சம் வெளியில வரான். மத்தபடி துஷார்லாம் ஒண்ணுமே போன பண்ண. சீசன்ல சௌந்தர்யா அப்படிதானே இருந்தா, ஆஹ் ஒன்னும் பெருசா சார் பேசல, அழட்டிக்கிறது அது போல வந்து இருந்தா. வெளியில சார் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க சார். என்ன அதுதான் அதான். திவாகர், பாரு, கம்ருதீன் இந்த 3 பேரும் வெளியில வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அது மாதிரி தான் சௌந்தர்யா பண்ணிட்டு வந்ததுனால தான் வந்து ஷி வாஸ் ஆமா, ஏபிள் டு சர்வே அப் டு த லாஸ்ட் ஸ்டாண்ட் மினிட். ஃபார் ஆமா கரெக்டா வந்தாங்க. அது மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கலாங்களோ அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது. ஆனாலும் வந்து பார்ப்போம். பட் அந்த இன்னொன்று கமருதீன் வந்து யாரா அவர் வந்து என்ன வேணாலும் மத்தவங்கள சொல்லுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனா யாராவது அவர் சொல்லிட்டா உடனே ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் அது ஆகும் மாதிரி ஒரு ஆள் கமருதீன். மட்டும் இல்லை மேடம். இல்ல சார் மத்தவங்க எல்லாம் ஓகே சார், பட் ஓகே, கமருதீன் என்ன தெரியுமா பண்ணுவாரு, முகம் சேஞ்ச் ஆகுறது மட்டும் இல்லாம ஒண்ணுமே தெரியாது அப்பாவி மாதிரி ஒரு இது கொடுப்பாரு. கேள்வி வேற கேட்பாரு, நான் இப்ப பண்ணேன் இது பண்ணேன், அசப் அது டோட்டலா என்னவோ எல்லாம் மறந்து செஞ்சது பூரா மறந்து போன மாதிரி பேசுவாரு. நீங்க ரொம்ப ஐசோலேட்டா பாக்குறீங்க. நான் 2 3 பேர் இருக்காங்க அது மாதிரி. அதான் இவங்க சார் 3 அடுத்த ஆளை அடிக்கடி பேசவே விடாம நீங்க அடிக்கடி அவராவது பிக் வந்து பாஸ் ரியாக்ட் வந்து பண்றாரு, அடுத்த ஆளை பேசவே விடாம 2 3 பேர் இருக்காங்க. அடிக்கடி பிக் பாஸ் வந்து பாரு பின்னாலேயே தான் போகுது வண்டி, அந்த ஆமா. கேமரா. இன்னொன்னு வந்து கமருதீன் அந்த மாதிரி, கமருதீன் தான் அடிக்கடி காமிக்கப்படுகிறார் அல்லது பாரு தான் அந்த மாதிரி காமிக்கப்படுகிறார். என்னன்னா சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. பாரு வந்து சத்தம் போட்டுட்டே இருக்காதனால அந்த கத்தல் வந்து அது கேமரா, அதான் தெரிஞ்சுதான் அது அவ அவங்க. வந்து அர்ச்சனாவை ஃபாலோ பண்ணின்னு வந்துட்டாப்பா. அவ அர்ச்சனா கத்திக்கிட்டே இருந்து டைட்டில் வின்னர் ஆயிட்டா. அதனால நம்மளும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டான். இப்படி இந்த மாதிரி இல்லை மேடம் அர்ச்சனா. இல்ல அர்ச்சனா 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 வந்து இது அதாவது நம்ம ஒரு விஷயம் அர்ச்சனா வந்து சண்டை போட்டாங்கன்றது அந்த பிஹேவியர்ல வந்து டிஃபரெண்ட் இருக்கு. இது இது மாதிரிலாம் கிடையாது. அந்த அந்த நான் கத்துற அர்ச்சனாவோட விஷயம் தான் சொன்னேன். கத்துற விஷயம் அர்ச்சனாவோட தான் நான் சொன்னேன். பிஹேவியர் வந்து இவ்வளவு ஒஸ்டா கிடையாது, இது ஒஸ்ட். அதாவது அது எப்படி மாலத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, அர்ச்சனா வந்து எது நம்ம சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன்னு போனதே கிடையாது. இவங்க எந்த இது கொடுத்தாலும், அந்த தலைவர் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஏதாவது வேலை கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க, எது எல்லாத்துக்கும் வந்து டிசோபீடண்டாவே இருக்கிறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அர்ச்சனா இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச இன்னொன்னு, ஒரு சில பேரை ரொம்ப மோசமா நடந்துக்கிறவங்கள விஜய் சேதுபதி சரியான முறையில கண்டிக்கவே இல்லை. சார் அவரு கண்டிச்சாலே இவங்களுக்கு புரியவே இல்லை சார். அது வேற, அது வேற. அதுக்காக கண்டிக்காம இருக்கிறதா? அவரு கண்டிச்சிட்டு தான் இருக்காரு, இவங்களுக்கு புரிஞ்சாதானே சார். அதாவது அவங்கள கண்டிக்க வேண்டிய முறையில கண்டிக்கல. அவங்க எந்த அளவுக்கு தப்பு பண்ணாங்களோ அந்த அளவுக்கு கண்டிச்சிருக்கணும். அப்புறம் எதுக்கு ஆங்கர் உத்தரவு போடுறாங்க? அதாவது இல்ல சார், அதாவது விஜய் சேதுபதி வந்து அங்க அங்க உறுப்பினர் குழு வந்து அந்த குழுவோட அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க வரதுக்கு முன்னாடி. அந்த டிஸ்கஷன்ல அந்த ஆலோசனைப்படிதான் விஜய் சேது நடந்துக்க முடியுமே தவிர அவர் வந்து அவருமே அது அந்த குழுவோட. அதனாலதான் சொல்றேன், இந்த சீசன் இட் இஸ் நாட் ஜஸ்ட், அது அந்த குழு இட் இஸ் டோட்டலி பயஸ்ட். அனுமதி இல்லாத அவர் எதுவும் சொந்தமா பண்ண முடியாது. இல்ல சார், ஒரு அளவுக்கு மேல நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்க எவ்வளவு நேரம் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து திட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது. அதுதான் அவரு கரெக்டா ஒரு தடவையாவது பண்ணலாம்ல சார் பண்ணிருக்காரு சார். இல்ல பண்ணாரு இந்த முறை வந்து நல்ல ஒரு அந்த இது ரொம்ப டீசென்ட். அந்த மாதிரி அவங்க they don't deserve such a treatment என்ன பொறுத்த வரைக்கும். அதுதான் அவருடைய இது, அவருடைய வேலை அதுதான். விஜய் சேதுபதி அவருடைய வேலை வந்து ஹிண்ட் கொடுக்கறது. இல்ல இவங்க வெளியில ரெட் கார்டு அனுப்புறது கொடுக்கறது, வெளியில அனுப்புறதுக்குலாம் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள இது வச்சிருப்பாங்க, கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இவங்க 3 பேரும் வந்து ஒரு சீக்ரெட்டா ஒரு சண்டை போட்டுக்கினாங்க பாருங்க. ப்ரொமோல வந்தாங்க 3 பேரும். நான் கூட அடடா என்னடா இவங்க 3 பேரும் இப்படி அடிச்சுக்கினானுங்களே. இவனுக்கு இந்த இடத்துல பிரவீனுக்கு கையை அடிபட்டு இந்த இடத்துல அதுவாவே ஆயிடுச்சு. இவங்க என்ன அடிச்சுக்கினா, வினோத் கூட போயிட்டு கம்ருதீனை போட்டு வருத்தப்பட்டான் அந்த மனுஷன். ஏன்டா இவ்வளவு நாள் இருந்த, ஏன்டா இந்த மாதிரி பண்ண, ஏன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து கஷ்டப்பட்டான் கம்ருதீனை பார்த்து, ஏன்டா இப்படி அடிச்சுக்கினீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து அவங்க 3 பேரும் வந்து சும்மானா பண்ணிருக்காங்க, கலாட்டா பண்றதுக்காக பண்ணிருக்காங்கன்றது தெரியுது. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அந்த நான் வினோத் எதுக்கு சொல்லுன்னா, அவனோட கொஞ்சம் ஒரு சில இடத்துல நல்ல மனசு தெரியுதுன்றதுக்கு சொல்ல வந்தேன். அவன் ஃப்ரெண்டுக்காக அவன் வருத்தப்பட்டான், கம்ருதீனுக்காக. பார்ப்போம் இந்த வாரம் விஜய் சேதுபதி என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் வந்து நாளை இல்லையா,
ஆனா அதே ஒண்ணே ஒண்ணு சார், இதுல வந்து அதே நான் இவ்வளோ கடுமையா பேசுறேன் வழிய, இதுல ஒண்ணே ஒண்ணு, நம்ம எப்படிலாம் நடந்துக்க கூடாதுங்கிறத அவங்க காமிக்கிறாங்க. அதுதான் சார் இது இல்ல சார், விஷயம். இந்த ஷோன்றது வந்து இது வந்து ஒரு ஷோன்றது தாண்டி என்ன நடக்கும்னா, ஒரு இடத்துல வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு வித்தியாசமான மனிதர்கள் வாழும்போது எல்லாருக்கும் ஆளுக்கு ஆளுக்கு எல்லாமே வித்தியாசமானவர்கள் தான், ஒவ்வொருத்தர் கூட ஒரு ஒரு கேரக்டர் வச்சுங்களேன். அது வாழும் போது எமோஷனலா இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதுல இன்னொரு விஷயம்னா, இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு ஷோவும் பார்த்துட்டு வரும்போது அடுத்த ஷோல நாங்க எப்படி நடந்துக்கணும்ன்றது இவங்க ஒரு ஒரு முடிவோட தான் வராங்க. அந்த முடிவு வந்து இது இப்ப நீங்க இது நம்ம இதை மோசம் சொல்லிருக்கோம். எனக்கு என்னுடைய ப்ரிடிக்ஷன் பிரகாரம் இதுக்கு அடுத்து வர ஷோ பாத்தீங்கன்னா இதோட மோசமா இருக்குமான்னு தோணுது. சார் அடுத்து வர போற ஷோ ஒண்ணு ரொம்ப பார்க்கணும் சார். எப்படின்னா தியரிங்கிறது வேற, பிராக்டிக்கல்ங்கிறது வேற. ஆமா ஆமா என்னதான் நீ உட்காந்து படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு வந்தா வந்தாலும் இங்க அங்க வந்தா வந்து அந்த களத்துல இறங்கி ஆடும் போதுதானே சார் அந்த அந்த களத்தோட பிராக்டிஸ் யாருக்கும் இருக்காது இல்ல. முடியாது. இப்ப என்னதான் இருந்தாலும் எமோஷனல் அட்டாக்ன்ற போது டக்கு டக்குன்னு ரியாக்ஷன் வந்துதான் செய்யும். ம். அந்த எமோஷனல் அட்டாக் தான் பிக் பாஸ் ஷோ. ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த 4 பேரும் வந்தாங்க, 4 பேரும் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அப்படியே ட்விஸ்ட் அடிச்சாங்க. அடுத்த இதுல ட்விஸ்ட் அடிச்சு இவங்க 4 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு சான்ஸ் வந்தது இல்ல. இது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. புரியுதா? அப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நமக்கு ரிவர்ஸ் அடிக்காதுன்னு நினைச்சா அவங்க எல்லாத்தையும் பேசிட்டாங்க. அந்த இதுல வந்து ஷோல வந்து பிக் பாஸ் வந்து இன்னொரு ஷோ இவங்களை பத்தி என்ன நினைக்கிறோம்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து அப்ப ரியாக்ஷன் வந்து அந்த ட்விஸ்ட் நடக்குது. ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பிக் பாஸ் டீம்ல அவங்க கொடுக்குறாங்கன்றது உணரணும். அந்த உணர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த கடையா இருந்தாலும் அது திருப்பி வேற விதத்துல வரும் அப்படின்றது அங்க அந்த நிகழ்ச்சியில இருக்குது. அதை வந்து பார்க்கணும். அப்ப வந்து அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமா வரும். ஆனா அந்த சார் டாஸ்க் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க சார். லாஸ்ட் வீக் வந்து அந்த பாட்டில் டாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சுபிக்ஷா வந்து பண்ணதுல அந்த பாட்டில் டாஸ்க் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து ஒரு சிம்பிள் மாதிரி எல்லாருமே படுத்து அந்த சிம்பிள் மாதிரி பண்ணாங்க பாத்தீங்களா ஒரு டாஸ்க். டக் டக்குன்னு அது 2 வந்து குரூப்பா கண்டிஷன். ஃபார்மேஷன் பண்றது இது அதுவும் நல்லா பண்ணாங்க. பண்ணாங்க. அதெல்லாம் அந்த பிக் டாஸ்க் ரொம்ப பாஸ் நல்லா இருந்தது. ஆனா அதே மாதிரி இந்த முறை தலைவர் போஸ்டுக்கு இவங்க 4 பேரையுமே சொல்லிட்டாரு பாருங்க. எனக்கு அது கூட எனக்கு வந்து கொஞ்சம் அஹ், இதுவா தெரியல. ஏன்னா இவங்க 4 பேருக்கு எதுக்கு அது மாதிரி இத்தனை முறை கொடுத்ததே கிடையாது. ஏன்னா இவங்க 4 பேரை எப்படி தலைவரா இவங்க தேர்ந்தெடுக்க முடியும்? ஏன்னா எல்லாம் அந்த சரி அளவுக்கு மேடம், கஷ்டப்பட்டாங்க. எல்லா டாஸ்க் எல்லாம் பண்றாங்க. ஆனா ஆஹ் திருவிளையாடல் சொல்ற மாதிரி பேசும்போது நல்லா பேசுற, எழுதும்போது கோட்டை விட்டுற, அதான் நடக்கு. அதுதான் 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 இவங்க அந்த 4 பேருக்கு இன்னொரு task டாஸ்க் கூட பண்ணாங்கல்ல, அப்ப அந்த தொப்பியை போய் போட்டுக்கிறது. ஆமா அது ஆமா ஒரு ஆமா. இது வந்து எல்லாரும் போய் விழுந்து அடிச்சிட்டு இது பண்ணாங்க. ஒரு குரூப் மட்டும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த பாய்ஸ் வந்து பாய்ஸை இழுத்து பிடிச்சிட்டாங்க. அந்த கேர்ள்ஸுக்குள்ள அடிச்சிட்டு அவங்க தொப்பியை வந்து போட்டுட்டாங்க. அது ஒரு டெக்னிக் மாதிரி இருந்தது எனக்கு பார்த்தப்போ. இல்ல, ஒவ்வொரு ஷோக்கும் வந்து அதே இது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரு கண்டிஷன் இருக்கு. ஷோ ம், நடத்துறதுக்கு ம். ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அதனால வந்து எல்லாமே மாறும். டோட்டலா வந்து ஹவுஸ் டிசைனிங்ல இருந்து இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து இவங்களோட கேமிங்ல இருந்து எல்லாமே மாறும். ரிப்பீட் ஆகக்கூடாதுன்ற கண்டிஷன் இருக்கு. அதனாலதான் இன்னும் மாறும். ஒவ்வொரு ஷோக்கும் மாறும். ஆனா இவங்க 3 பேருமே கெஸ்டா உள்ள வந்தாங்க பாத்தீங்களா நேத்து ஹோட்டலுக்கு கெஸ்டா வந்த 3 பேருமே என்ன இவங்க 3 பேரும் இப்படி இருக்கிறாங்களேன்னு அவங்க 3 பேருமே அந்த ஷோலயே உக்காந்து நம்மலாம் எப்படி வருத்தப்பட்டு பேசுறோமோ அவங்க 3 பேருமே அவங்கள பத்தி வருத்தப்பட்டு பேசிட்டாங்க உள்ள. அதுல என்ன வேற பேசினாலும் அவங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் கேட்பானாங்கிறாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இதே 3 பேரை ஒரு மாசம் நீங்க இருங்கன்னு சொல்லியிருந்தா அவங்களும் இந்த கோதால இறங்கி சார் அவங்க இருப்பாங்களான்னு டவுட் தான் சார். இருக்க மாட்டாங்க போயிட்டாங்க. இல்ல போயிட்டாங்கன்றது வேற விஷயம். சொல்ற ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இது அந்த சூழ்நிலைக்கு வந்துடும். ஏன்னா இருக்கிற அதுதானே இருக்கு. இப்ப வந்து ஆனா இதுல வந்து ரொம்ப கத்தாம இருக்கிற ஆள் வந்து வியன்னா வந்து ரொம்ப கத்துறது இல்ல, பேசுறா ஆனா வாய்ஸ் ரேஸ் பண்ண மாட்டேங்கிறா. அவங்க வாய்ஸே அப்படிப்பா. அப்படிதான் சுபிக்ஷாவும் கொஞ்சம் வாய்ஸ் ரேஸ் பண்றது கிடையாது. மத்தவங்க எல்லாம் வந்து நல்லா கத்துறாங்க. ரம்யா வந்து வந்த ஒரு 2 வாரம் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கேமரால. இப்ப சுத்தமா ரம்யா கேமராலயே காட்டவே இல்ல. சுத்தமா ஆளையே காணோம். ரம்யாவே ஆளை காணோம். ஏதோ போய் அதே மாதிரி கனி கூட அவ்வளவா ஆளை காணோம் இப்பெல்லாம் அவ்வளவா. இல்ல அது என்ன ஏன் காண நான் கத்துறவங்களே ஃபுல்லா
ஃபுல்லா கத்துறவங்களே பார்வதி. காமிச்சிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா ஆமா. ஆனா பார்வதி என்ன கத்துனாலும் அவ வந்து கொஞ்சம் பிரில்லியன்ட் தான் அவ ஆக்சுவலி. அவ கொஞ்சம் ஆமாப்பா, பார்வதி நோ டவுட். பார்வதி வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரே இதுதான். பிரில்லியன்ட். இவங்க 4 பேருக்கும் நீங்க இவங்க 4 பேர் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தாங்களே அவங்கள பத்தி நீங்க பேசுங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்ன பின்னரு அவ எழுந்து கை தட்டிங்கன்னு அவளுக்கு எவ்வளவு ஒரு ஹாப்பி பாருங்க. எழுந்து நின்று எப்படி எல்லாத்தையும் சொன்னா பாருங்க. அதனால அவர் நல்ல பிரில்லியன்ட் தான். அதாவது இது பிரில்லியன்ட் இன் நெகட்டிவ் சென்ஸ். பிரில்லியன்ஸ் வந்து பிரில்லியன்ட் எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் பிரில்லியன்டா கிடையாது இது. நாராயணமூர்த்தி சார் அண்ட் ஸ்டீஃபன் சார் அவங்க மாலதி சொல்ற வந்து பிரில்லியன்ட் எப்படி தெரியுங்களா? அவங்க வந்து அந்த சிச்சுவேஷன்ல அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரைட்டு. இல்லாம தனியா கொண்டு வந்து விட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட பிரில்லியன்ஸ் இல்ல, அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன். அதாவது ஒரு ரொம்ப சுறுசுறுப்பா நடந்துக்கிட்ட ஆவுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் ரியாக்ட் பண்ணி இருக்கலாம். பிரில்லியன்டான்னு கேட்டா பிரில்லியன்ட் கிடையவே கிடையாது. அவங்க வந்து she is spoiling the game. she is spoiling. பிரில்லியன்டா இருந்தா ஸ்பாயில் பண்றா அது நான் ஒத்துக்கிறேன். பிரில்லியன்ஸ் எவ்வளவு பிரில்லியன்டா இருந்து பிரயோஜனம் என்ன? கொஞ்சமாச்சும் அந்த சென்ஸ் இருக்கும். அந்த சரி, சென்ஸ் இல்ல. ஸ்பாயில் பண்றதுக்கு தானே வந்திருக்காங்க. அதுதானே அவங்களோட எய்ம். பிரில்லியன்ஸ் கிடையாது. இது வந்து அவ இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு முடிவோட வந்திருக்கா. அது மாதிரி இருக்கா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் திமிரும் இருக்குதுன்னு தோணுது. அது ஒத்துக்கிறேன். ஸ்பாயில் பண்றா ஒவ்வொரு கேமையும் அவ ஸ்பாயில் பண்றா அப்படின்றது அது நான் ஒத்துக்கிறேன். அதாவது சில கேரக்டர்லாம் இக்னோர் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து. எல்லாருக்கும் தெரியும் யார் தப்பு. அதான் நேத்திக்கு சாண்ட்ரா பண்ணாங்க. சாண்ட்ரா பண்ணது வந்து ஜஸ்ட் அந்த ரியாக்ஷனை வந்து பார்வதி பண்ண ரியாக்ஷனுக்கு வந்து அவங்க அந்த அம்மா எப்படி பண்ணமோ அதே மாதிரி சாண்ட்ரா வந்து இக்னோர் பண்ணி ஒரு இது இருந்தாங்க. அந்த ரியாக்ஷன்ல வந்து பார்வதியால அப்பதான் அந்த மத்தவங்க எப்படி பண்றாங்கன்றது இவ எப்படி பண்ணுவான்றது தெரிஞ்சது. இன்னொன்னு சார், எனக்கு வந்து பிக் பாஸ் மேலேயே வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்னன்னா, இந்த திவாகரை வந்து அந்த ஸ்டாச்சுவா நிக்க சொன்னாங்கல்ல, அவன் வந்து ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட நிக்க விடல. அதுக்குள்ள அந்த டாஸ்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முடிச்சிட்டாங்க. அது நிக்க வச்சிருக்கணும் அவனை. டாஸ்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பேசுற வாயை வந்து கொஞ்சமாவது அடக்கி வச்சிருக்கணும். அவன் வந்து அதுல தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அத வந்து பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி பண்ணிருப்பா. அப்படி இன்னும் 2 மணி நேரத்துலயும் தப்பு பண்ணிருப்பா. அப்படி கண்டிப்பா அத காமிக்கலையே. நான் உட்கார்ந்து நமக்கு டைம் காட்டல சார். நமக்கு 1 hour ஷோ தானே. ஒருவேளை காமிக்கணும்ல. அப்படி உட்கார்ந்து இருந்தா அப்படி நான் பார்த்தேன். 24 hours ஷோல பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் சார் இதெல்லாம். சார் இதே தாங்க முடியல சார். சரி சார், சரி பார்க்கலாம். ஐ அம் லீவிங். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு தேங்க்யூ சார். நல்ல டிஸ்கஷன். மறுபடியும் பேசுவோம். சரி சார். தேங்க்யூ சார். நன்றி. பார்ப்போம். நாளைக்கு மறுபடியும் பேசுவோம். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. போயிட்டாங்க. முதல்ல வந்து நான்